அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இதுவரை முதல் வசனமாக இருக்கிற சப்யஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற வசனத்தில் உயர்வான உம் இறைவனின் நாமத்தை பெயரை துதிப்பீராக என்கிற விஷயத்திற்கு குறித்த விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் வசனம் அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன்தான் படைத்தான், சீரமைத்தான். ரொம்ப சீராக சிறப்பாக படைப்பை அல்லாஹ் வடிவமைச்சிருக்கிறான். வெறுமனே படைக்கலை, சும்மா சாதாரணமாக ஏனோ தானோன்னு மேலோட்டமாக படைக்கலை. அந்த படைப்பு ரொம்ப துல்லியமான படைப்பு, ரொம்ப சீரான படைப்பு, ரொம்ப பொருத்தமான படைப்பு. ஒரு படைப்பு அது எப்படி இருக்கணுமோ அப்படி படைக்கப்பட்டிருக்கிற படைப்பு. அதில் இது சரியில்லை, அது சரியில்லை, இது கொஞ்சம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எந்த குறைகளும் தவறுகளும் முரண்பாடுகளும் இல்லாத அளவிற்கு மிக துல்லியமான மிக மிக நேர்த்தியான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை இரண்டாம் வசனம் சொல்கிறது. மேலே சொன்னதுடைய தொடர்ச்சியாகவே இதை நாம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உயர்வான உம் இறைவனின் நாமத்தை துதி அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இப்போ அந்த உயர்வான இறைவன் யார் அப்படிங்கிறது விளக்குறான். அல்லதி அப்படிங்கிறது அப்படிதான் ஆரம்பிக்குது. சப்யஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, உயர்வான உன் இறைவனின் நாமத்தை துதி. அந்த உயர்வான இறைவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி அவன் எப்படிப்பட்டவன்னா ஹலக ஃபஸவ்வா, அவன் ரொம்ப சீராக சிறப்பாக படைக்கிற படைப்பாற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த என்ற அந்த பண்புக்கு இலக்கணமாக அதை விளக்குகிற வகையில் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா, எப்படிப்பட்ட உயர்ந்தவன் தெரியுமா என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய அதனுடைய தொடர்ச்சி வசனமாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் நாம் ஏற்கனவே பார்த்தோம், அல்லாஹ்வை அறிவது தான் அவனை அஞ்சுவதற்கான ஆகச்சிறந்த வழி. அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதன் வழியாகத்தான் அல்லாஹ்வை நாம் அஞ்சி நடக்க முடியும். அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது தான் ஒரு முஸ்லீமுடைய லட்சிய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமாக வாழ முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களை அறிவதன் வழியாக அல்லாஹ்வை அறியணும் அப்படின்னு சொன்னோம். பெயர்களை தாண்டி பல வகைகளில் அல்லாஹ்வை அறிய முடியும். எப்படியாவது எப்படியெல்லாம் அல்லாஹ்வை அறிகிறோமோ, அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்வோடு நெருங்கவும், அல்லாஹ்வுடைய பராக்கிரமத்தை நினைச்சு பயப்படவும், அல்லாஹ்வுடைய திறனை நினைச்சு வியக்கவும், அல்லாஹ்வுடைய கருணையை நினைச்சு அவன்பால் நெருங்கவும் எல்லாமே அல்லாஹ்வை பற்றி அறிவதன் வழியாகத்தான் நிகழும். அப்போ இப்போ அல்லாஹ் அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அப்போ அதன் வழியாக அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி செல்ல முடியும். ஒரு விஷயம் இதில் புரிகிறது. ஒன்று. ரெண்டாவது, சப்யஹிஸ்ம ரப்பிக்கல் அலான்னு ஆரம்பித்தான். உயர்வான உன் இறைவனின் நாமத்தை துதி அப்படின்னு சொன்னான்ல, ஏன் துதிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த ரெண்டாம் வசனம் அந்த கேள்விக்கான பதிலாக அமைகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஏன் துதிக்கணும், ஏன் துதிக்கணும்னு கேட்குற, அவன் தான் இப்போ படைச்சவன். சும்மா சாதாரண ஏனோ தானோன்னு படைக்கலை, ஏப்ப சாப்பையா படைக்கல அவன். இப்போ ஏன் அவனை நான் துதிக்கணும், அவன் உயர்ந்தவன் நான் சொல்லணும், அவனுக்கு நான் கீழ்ப்படியணும், அவனை நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு முதல் வசனத்திற்கு ஒரு கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கான பதிலாக இரண்டாம் வசனம் வருகிறது. ஏன் துதிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? அல்லது ஹலக்க, அவன் தான் படைத்திருக்கிறான். படைப்பாளன் தான் துதிக்கப்பட வேண்டியவன், படைப்பாளன் தான் வணங்கப்பட வேண்டியவன், படைப்பாளன் தான் கீழ்ப்படிய தகுதியானவன். எனவே அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனாக அவன் இருக்கிற காரணத்தினால், பண்புடையவனாக அவன் இருக்கிற காரணத்தினால் அவனை நீங்கள் துதியுங்கள் என்று இந்த கேள்விக்கான பதிலாக கூட அந்த வசனத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது, இதுவும் இது சார்ந்து இருக்கிற இதை போல குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொன்னா, குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்றைய இந்திய எஜுகேஷன் சிஸ்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, கல்வி திட்டத்தை இங்கே இருக்கிற பாடத்திட்டத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம், அதற்கான விளக்கம்னு சொல்கிறதா இருந்தால் இந்த வசனம் அல்லது ஹலக ஃபஸவ்வா இருக்குதுல்ல, இந்த வசனம் அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 விரிவாக பாடம் நடத்தப்பட வேண்டிய ஒரு வசனம். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெரிய பிழை செய்து கொண்டிருக்கிறோம்.
நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் நம்ம சமூக ரீதியாக அவங்களை மேம்படுத்தணும், பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடையணும், உலகியல் ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க நல்லா படித்து பெரிய வேலைகளுக்கு வந்து நிறைய சம்பாதிச்சு பெரிய அதிகாரத்தில் வந்து அதுக்காகத்தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அறிவாளி ஆகுதல் அப்படிங்கிறது பெரிய அதனோட நோக்கம் இல்லை. பொருளாதார ரீதியாக அதிகாரம் ரீதியாக தன்னை வளப்படுத்திக் கொள்வது அதுதான் ஒரு முக்கியமான அம்சம். இப்போ நம்ம அதுக்காக வேண்டி பிள்ளைங்களை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம்ல. இந்த பள்ளிக்கூடங்கள் இன்றைய இந்திய கல்வி திட்டம் பாடத்திட்டம் செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டால், நம்முடைய பிள்ளைங்களை, மூமினான பிள்ளைங்களை, முஸ்லிமான பிள்ளைங்களை காஃபிராக்குவதற்கான, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறது. மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு அதிர்ச்சி ஆகவோ அல்லது கோபமாகவோ, அது எப்படிங்க? ஒரு முஸ்லீம் எதை வேணாலும் இழக்கலாம், ஈமான் இழக்க முடியுமா? அப்ப ஈமான் இழக்கிற காரியத்துக்கு தான் நம்ம இவ்வளவு போராடுறோமா? படிங்கிறோம், படிக்க வைக்கிறதுக்கு நிறைய இயக்கங்கள் இருக்குது, நிறைய பேர் அதுக்காக வேண்டிய பாடுபடுறாங்க, அதுக்காக வேண்டிய போராடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு சீட்டு கொடுங்க, எங்களுக்கு ஸ்பெஷல் சீட்டு கொடுங்க, எங்களுக்கு மார்க்கை கம்மி பண்ணி இடஒதுக்கீடு கொடுங்க, அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு படிக்கணும்னு போராடுறோம். அப்போ நம்ம பிள்ளைங்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற வேலையை தான் நம்ம செய்யறமான ஒரு கேள்வி வரும்ல. நன்கு ஆழமாக சிந்தித்தால், நிதானமாக சிந்தித்தால் அந்த சிக்கல் அதற்குள்ளே இருக்கத்தான் செய்யறது, மறுக்கவே முடியாது. அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்துல பல மணி நேரம் அவங்க படிக்கிறாங்க. அங்க சொல்லிக் கொடுக்கப்படுகிற பிரதான முக்கியமான அறிவியல் பாடத்தை எடுத்துங்க, மற்ற பாடங்களை விடுங்க. வரலாற்றின் வழியாக நம்ம மேல நம்மளை பற்றிய தப்பான செய்திகளை சொல்லி கொடுக்குறாங்க. அது கூட பெரிய சிக்கல் இல்லை, விஷயம் இல்லை. ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க, ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாங்க, தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க, அதுல பெரிய சிக்கல் இல்லை. அது மாதிரி மேக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, அதுலேயும் பெரிய பஞ்சாயத்து இல்லை. ஜியோகிராஃபி, இப்போ புவியியல் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் இந்த அறிவியல் அப்படிங்கிற பாடத்துக்குள்ளே வந்துட்டா இருக்கிறதுல டாப் பாடம் எதுன்னு கேட்டால் அறிவியலை தான் சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் அதை தானே வச்சுருக்குறோம். எதுவெல்லாம் ரொம்ப பெரிய தேவையுடையதாக, ஒரு மருத்துவ தேவை, அது மாதிரியான அடுத்த கட்ட பாடங்களை தேர்வு செய்யக்கூடியவங்களுக்கு முன்னுரிமை எது? அவன் சயின்ஸ் பாடத்தை எடுத்துருக்கணும், அப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்போ இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்ற பேரில் சொல்லப்படுகிற இந்த அறிவியல் பாடம் நம்ம பிள்ளைங்களை எப்படி டியூன் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அறிவியலில் போன உடனே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மிக முக்கியமான விஷயம் இறைவனை விட்டு அவரை அப்புறப்படுத்துகிற விஷயம்தான். எப்படி அப்புறப்படுத்துறாங்க? இந்த உலகமோ, இந்த மனிதர்களோ, பார்க்கிற பிரபஞ்சமோ, பிரபஞ்சத்தில் காணுகிற என்ன பிற தாவரங்களோ, விலங்குகளோ, பூச்சி இனங்களோ, பறவைகளோ, உலகத்தில் எதுவுமோ யாராலும் படைக்கப்பட்டவை அல்ல, எல்லாம் தான் தோன்றிகள் என்பதுதான் அறிவியல் பாடங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற. எந்த எஜுகேஷன் லெவலுக்கு நீங்க போனாலும் சொல்லலாம், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், காலேஜ், நீங்க எங்க போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த உலகம் பிரபஞ்சம் என்பது எல்லாம் பரிணாமத்தின் வெளிப்பாடு, இயல்பா நடக்கல, யாரும் பின்னாடி உட்கார்ந்து படைக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் கிடையாது. இதை விட பெரிய ஆபத்து ஒரு முஸ்லிமுக்கு என்ன? இஸ்லாத்தினுடைய பேஸ் என்னங்கிறிய? எல்லாத்தையும் படைச்ச ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறத இஸ்லாத்தின் பேச. நாம அல்லாஹ்வை ஏன் வணங்குறோம்? அல்லாஹ்வை ஏன் அவன் நம்மளை படைச்ச அதனால தான் வணங்குறோம். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. அல்லாஹ்வை ஏன் வணங்குறோம்? அவன் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவன் ஆற்றல் பொருந்தியவன். ஆனா அதுக்கான காரணம் குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் தான் படைச்சான், படைச்சவனை தானே வணங்கணும். வேற வேற கடவுளர்களை வணங்குறவங்களை பத்தி குர்ஆன் கேள்வி எழுப்புது. ஹலக்கு சமாவாத்தி வல்லாருள், நீ அவங்கள இவங்கள கற்பனைகளை, சிலைகளை, விக்கிரகங்களை, வேற வேற பெயர்களை எல்லாத்தையும் வணங்குறியப்பா. வானங்களையோ பூமிகளையோ அவர்கள் படைத்தார்களா? படைக்கவே இல்லை. பிறகு நீ அவனை போட்டு வணங்கிட்டு இருக்கிற. அப்ப வணக்கம் என்பது ஏன் என்று கேட்டால், அவன் நம்மை படைத்தான், அதுதான் வணக்கத்திற்கான பிரதான காரணம். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் சொல்றேனே, ஓமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்ன வணங்குறதுக்காக வேண்டி தவிர வேற எந்த நோக்கத்துக்கும் படைக்கல. அப்ப படைத்தல் வணங்குதல் தான், படைத்தலால் தான் வணங்குதல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இஸ்லாத்தினுடைய பேஸே இது. எல்லாத்தையும் படைச்சவன் உருவாக்குற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு நான் அடிமணியன் என்பதுதான் இஸ்லாத்தின் முதல் செய்தி, முக்கிய செய்தி, ஃபர்ஸ்ட் பேசிக் பாடம் அதுதான். அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. நீங்க தொழுகையை சொல்லிக் கொடுங்க, நோம்பை சொல்லிக் கொடுங்க, ஜகாத்தை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வுடைய வேற வேற பண்புகளை சொல்லிக் கொடுங்க. அவன் அர் ரஹ்மானா இருக்கிறான், அர் ரஹீமா இருக்கிறான், மாலிக் யௌமித்தானா இருக்க, என்ன வேணாலும் இருக்கட்டும். அவன் சலாமா இருக்கிறான், தவாபா இருக்கிறான், எப்படி வேணாலும் இருக்கட்டும். எல்லாமே ரெண்டாம் பட்சம். முதல் செய்தி என்ன? அந்த இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் படைக்கப்பட்டவன். இப்ப பள்ளிக்கூடம் என்ன சொல்லி கொடுக்குது? அறிவியல் பாடம் என்ன சொல்லி? எதுவும் படைக்கப்படலப்பா. ஆரம்பத்தில் இந்த உயிர்களை எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரே ஒரு செல் உயிர், ஒரே ஒரு செல்லுல ஒரு உயிர் இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்களே? அமீபா. அமீபான்னு ஒரு செல் உயிர், அதுல இருந்து டெவலப் ஆயிட்டு இன்னைக்கு நம்மளாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்பு எதையும் ஒன்னு இருந்து இன்னொன்னு இல்லை, ஒன்னு தனித்தனி. கோழியை தனியா படைச்சான், மாட்டை தனியா படைச்சான், ஆட்டை தனியா படைச்சான், மனுஷனை தனியா படைச்சான், கழுதையை தனியா படைச்சான்.
ஒன்னே அல்லாஹ் தனித்தனியா அல்லாஹ் படைச்சான். ஒன்றிலிருந்து இன்னொன்று பரிணாமம் பெற்றெல்லாம் இந்த படைப்புகள் உயிர்கள் வரவே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். இதை நாம வாதம் செய்து நிரூபிக்க முடியும், அவங்க சொல்லக்கூடியது பொய் என்று நிரூபிக்க முடியும். ஆனாலும் கூட பிள்ளைங்களுக்கு எது சிறு வயசுல இருந்து அவன் விவரம் தெரியாத பருவத்தில் உள்ள அனுப்புறோம். மீண்டும் 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 என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், அமீபால இருந்து வந்தான், டெவலப் ஆகி கடைசியில மனுஷனுக்கும் எந்த மிருகத்துல இருந்து வந்தான்னு பார்த்தா லாஸ்ட் பரிணாமம் குரங்கா இருந்துச்சு. குரங்குல இருந்து மனுஷன் ஆயிட்டான். அப்படிதான் வந்தாங்க தவிர படைக்கப்பட்டவன் இல்லை அப்படிங்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அது எவ்வளவு தூரம் ஆழமா பதியுது யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க, நம்ம இந்த பள்ளியாசம் இருக்கு, தொழுகை இருக்கு, மதரசா இருக்கு, மக்க மதரசா இருக்கு, நம்ம சொசைட்டி இருக்கு, நம்ம பிள்ளைங்க அப்படி இருப்பாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வெறும் கற்பனை. இப்படி 4 ஜும்மாவுக்கு வந்தாச்சுன்னா, 4 வகுப்புகள் அட்டன் பண்ணியாச்சுன்னா, இது ஏதோ ஒரு 2 யூடியூப்ல, அதுவும் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ பயான் கேட்குறாங்க. மார்க்க சொற்பொழிவுகளின் வழியாக தங்கள் மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்ளலாமா என்று கேட்டால், அப்படி பெருக்கிக் கொள்ளக்கூடிய நம்முடைய இளவயது பிள்ளைகள் எத்தனை பேர்? ஒரு 15 வயசுல 10th படிக்கிறவன், 11th படிக்கிறவன், 12th படிக்கிறவன், காலேஜ் படிக்கிறவன், அவருடைய மொபைலில் அவன் செலவழிக்கிற நேரத்தில் இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இந்த நபிமொழி, அதனுடைய தத்துவம், அந்த செய்திகள், அதை நடைமுறைப்படும். அதுக்கு எவ்வளவு நேரம்? மேயிறது பூரா இன்ஸ்டாகிராமுடைய டைம் என்ன? 2 நிமிஷம், 1 நிமிஷம், 1.5 நிமிஷம். என்னத்தை கத்துக்குவாங்கிறிய? 1 நிமிஷத்துல உலகத்தின் தத்துவத்தை கத்துவானா? 2 நிமிஷத்துல, அரை மணி நேரத்துல 50 வீடியோ பார்த்து முடிச்சிடலாம். அரை மணி நேரத்துல 50 வீடியோ பார்த்து என்னத்தை கத்துக்குவாங்க? அறிவு பெருகுமாங்க? அதெல்லாம் பொழுதுபோக்கு. அதனால நேரத்தை விரயமாக்குறது, அவனுடைய மூளையை நாசமாக்குறது, அந்த வேலை தான் நடக்குமே தவிர, அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் நடக்கிறது. விதி விலக்குகளை விட்டுருங்க. சில பிள்ளைங்க இருக்கலாம், சில குடும்பங்கள் இருக்கலாம். பெரும்பான்மை என்ன? ஒரு 80% நம்முடைய பிள்ளைங்களுடைய நிலவரம் என்ன? அதுல தானே மேய்கிறாங்க, அப்படித்தானே கிடக்குறாங்க. பிறகு இந்த சூழல்ல இருந்தால் அவங்க சூப்பராக, இந்த சூழல் பெரிய சூழல், இந்த சூழல் என்ன பெரிய டெவலப்பான சூழல்? ஒரு சூழலும் இல்லை. அதுக்கு மாற்றான சூழல் இது இல்லவே இல்லை. ஏன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மீண்டும் மீண்டும் சிறு வயசுல இருந்து வருஷம் 8 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் இந்த உலகம் முழுக்க எங்க போனாலும் திரும்ப திரும்ப அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது? அவன் குரங்குல இருந்து வந்தான். இது எல்லாருக்கும் எல்கேஜி பாடம் தானே, எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமான செய்தி தானே. அவ இந்த செய்தியை உடைச்சு அதுல இருந்து வரலனா அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அதை அந்த வாதங்களை எல்லாம் உடைக்கிற அளவுக்கு அவங்க பாடம் நடத்தணும்ல, புரிய வைக்கணும்ல. அதுக்கு ஒரு சிலபஸ் வேணும்ல, பாடத்திட்டம் வேணும்ல. எங்க இருக்குது? நம்ம சொசைட்டியில எத்தனை பள்ளிவாசல்கள்ல இது எவ்வளவு பெரிய ஆபத்து, சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பேர் ஆபத்தின் நுனியில் நிக்கிறோம். நம்ம மேலோட்டமா பார்த்தா எல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்க மாதிரி தெரியும். ஆனா நெசத்துல 2 தத்துவம் மோதுதுன்னு வைங்க, 1 2லயும் நம்பிக்கை இல்லாதவனா இருப்பான். ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்துக்கு போனா குரங்கு, இன்னொரு பக்கம் இங்க வந்தா அல்லாதான் படைச்சானு, எதுனா உண்மையிலே தெரியலப்பா, 2 கேட்டானா இருப்பான். இல்லாட்டி 2ல் 1 மிகைக்கும். எது மிகைக்க வாய்ப்பு இருக்கிறது? இதை விட அதுதான் மிகைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? அதுதான் அதிகம் பேசப்படுகிறது, அதுதான் உலகமெல்லாம் பேசுது. இன்னும் சொல்ல போனா சிறு வயதிலிருந்து உள்ளுக்குள்ள போன நம்முடைய பிள்ளைங்களுடைய அறிவு தாகத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில வச்சு நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு விஷயம் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் சில வாதத்தை சொல்லுவான். எப்படி சொல்ற? எங்க டீச்சரே சொன்னாங்கல்ல, எங்க புக்குலே இருக்குமா, என்னமோ புக்கு அல்லாஹ் கொடுத்த மூசா நபிக்கு 7 அல்லாஹ் கொடுத்த அனுப்பின 7 மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு அவன் அப்படிதான் நினைப்பான். நம்ம சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களே எப்படி நினைக்கிறாங்க? பேப்பர்லயே வந்துச்சுங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலி நம்ம ஆட்கள். பேப்பர்லயே வந்துச்சு. பேப்பர்லயே வந்தா, பேப்பர்னா ரசூலா கையெழுத்து போட்டு சீல் வச்சு அந்த பேப்பரா? அது எல்லாம் ஃப்ராடு, ஏமாத்து. அதே ஆதாரமா காட்டுற சமூகத்துல பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வர புள்ள நம்ம வீடுகள்ல நம்ம சில விஷயங்களை பேசும்போது நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நம்ம பையன் ஒண்ணு சொல்லுவோம். அப்படி இல்லக்கா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. எங்க டீச்சரே அப்படிதான் சொன்னாங்க, எங்க ஸ்கூல்ல அப்படிதான் சொன்னாங்க, எங்க புக்குலே எப்படி இருக்கு. அப்ப இந்த 2 தத்துவத்துல எந்த தத்துவம் மிகைக்கும்? அதுதான் மிகைக்கும். அப்ப அதை விட இது மிகைக்கணும்னா இங்க சத்தியம் இருக்குது. சத்தியம் மிகைக்கணும்னா அசத்தியத்தின் மீது சத்தியத்தை வீசணும்ல. சத்தியம் தனியா அசத்தியம் தனியா இருந்தா அதெல்லாம் உடையாது. அவன் அசத்தியத்திலே இருந்துகிட்டு இருப்பான். அசத்தியத்தை எப்ப வீழும்? அல்லாஹ் சொல்றான், அசத்தியத்தின் மீது சத்தியத்தை நாம் வீசுகிறோம். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த அசத்தியத்தை நொறுக்கிறது.
அப்ப அந்த பொய்யின் மீது உண்மையை வீசுறோம் நம்மங்கிறான்ல. அப்படி வீசணும்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு வீசணும்ல. அவன் போய் எங்க போய் பொய்யை படிச்சுட்டு வர்றான், தப்ப படிச்சுட்டு வர்றான், ஈமானுக்கு எதிரான ஒரு குஃப்ரை படிச்சுட்டு வர்றான், அதை நம்புறான், அதைத்தான் மதிப்பெண், அதை தான் எழுதுறான், அதுக்கு தான் மார்க் போட்டு ரைட் போட்டு டிக் பண்றாங்க. இதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்? ரைட். எது ரைட்டு? குரங்கில் இருந்து பிறந்தான் என்று ரைட். அதான மனசுல பதியும். இதுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒரு திட்டத்தை உண்டாக்கணும். மஹல்லாக்கள், ஜமாத்துகள், இயக்கங்கள் இல்லைன்னு வைங்க, இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒண்ணு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கையற்ற முஸ்லிம்கள் நிறைய பேர் இருப்பான். முஸ்லிம்களா இருப்பாங்க, ஆனா இஸ்லாத்தின் மீது பற்றுடையவர்களா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே பல பேரை காணோம். அல்லது இஸ்லாத்தின் எதிரியாக முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்து விட்டு இஸ்லாத்தின் எதிரிகள் அனுப்பான். சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இது கதை இல்ல, மிகை இல்ல, யதார்த்தம். இப்படி போனா எங்க போய் முடியும் என்பதை ஆழ்ந்து யோசிப்பதால் கிடைக்கிற விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேனே, சமீபத்தில் இந்தியாவில் வடநாட்டில் ஒரு விவாதம் ஒன்று நடந்து அது இந்தியா முழுவதும் ரொம்ப வைரலாக பேசப்பட்டுச்சு. ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விவாதம்? ஒரு கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு ஒரு விவாதம் நடந்து பாத்தீங்களா? தமிழ் சூழல்ல அது பெருசா பரவல. ஆங்கிலத்துல, உருதுல, ஹிந்தியில, வடமொழி வடநாட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலியமா இருந்துச்சு. இங்கேயும் ஆங்கிலம் பார்க்கக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, புரிஞ்சுக்கக்கூடியவங்க, உருது ஹிந்தி பேசுறவங்க, அவங்க மத்தியில் அது பிரபலியமா இருந்துச்சு தமிழ்நாட்டில். மற்றவங்க பெருசா பெரிய நிறைய பேர் பார்க்கல. சில பேர் தமிழ் அதை எடுத்து டப் பண்ணி போட்டிருந்தாங்க, அதனுடைய கருத்துக்களை எடுத்து சாராம்சத்தை புழிஞ்சு போட்டிருந்தாங்க. 2 பேருக்கு இடையில் விவாதம் நடந்துச்சு. ஒரு பக்கம் கடவுள் இருக்கிறான், இந்த உலகத்தை படைத்த பிரபஞ்ச படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்று ஒருத்தர் இல்லை அப்படின்னு இன்னொருத்தரும் 2 பேரும் வாதம் பண்றாங்க. பிரபலமான சேனல் வெளியாக அமர்ந்து இந்த வாதம் நடத்தப்பட்டு பயங்கர வைரல். எத்தனையோ அது முடிஞ்ச உடனே அதுல ஒரு ஆலிம்சா கலந்துக்கிட்டார். அந்த ஆலிம்சா யாருன்னு கேட்டா அவரு நெதுவா லக்னோல படித்தவர், அங்குள்ள ஆசிரியர். அவரு அதுக்கு முன்னாடி அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் 1 லட்சத்தி நெருக்கமான பேர் இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஏறத்தாழ 20 லட்சம் பேர் ஒரே வீக்கில் சப்ஸ்கிரைபர். எத்தனை? 20 லேக். அதை தாண்டி 20 லட்சத்தை தாண்டி ஒரு வாரத்தில் 20 லட்சம்ங்கிறது யூடியூப் வரலாற்றுல இப்படி எல்லாம் நடந்திருக்குமானே தெரியல. யாருக்காவது நிகழ்ந்திருக்கலாம், மோடி மாதிரி ஆட்களுக்கோ அல்லது ஃபேஸ்புக் ஜுகர்பர்க் மாதிரி ஆட்களுக்கோ அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கலாமே தவிர இன்னொரு மனிதர்கள் யாருக்கும் இப்படியெல்லாம் ஒரு வாரத்தில் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதா கற்பனையே பண்ண முடியாது. அடிச்சு தூக்கி அவ்வளவு 20 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. எத்தனை பேர் பார்த்திருப்பான், எவ்வளவு பேர் ஷேர் பண்ணிருப்பான், எவ்வளவு பேர் போய் சேர்ந்திருக்கும். இது யாரு? இது இறைவன் இருக்கிறான். அல்லாஹ் இஸ்லாம் குர்ஆன் அப்படிலாம் கிடையாது. படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான், பிரபஞ்சம் தானா உருவாகல, அதான் கான்செப்ட். ஓகே, ஒரு முஸ்லீம் நம்புறாரு. என்ன நம்புறாரு? அல்லாஹ் படைச்சவன் இருக்கிறான். அவருடைய தரப்புல போய் நின்று விவாதம் பண்ணார். எதிர் தரப்புல ஒரு விவாதம் பண்ணார்ல, அவர் யாரா இருப்பாரு? கடவுள் இல்லை, படைப்பாளன் இல்லை என்று சொல்லுகிறவர் யாரா இருப்பாரு? நாத்திகரா இருப்பாரு, ஏத்திஸ்டா இருப்பாரு, கடவுள் மறுப்பாளரா இருப்பாரு. அப்படித்தானே? அவர் யாரு தெரியுமில? ஜாவித் அக்தர். அவருடைய அப்பா யாரு தெரியுமில? நிசார் அக்தர். அவங்க அம்மா யாரு தெரியுமில? சஃபியா அக்தர். பாரம்பரியமான ஒரு முஸ்லிம் குடும்பத்தில், இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை பிராக்டிஸ் பண்ணுகிற குடும்பத்தில், இன்னும் சொல்ல போனா ஓரளவுக்கு எழுத்து, பேச்சு, சிந்தனை என்று இன்டலெக்சுவலாக செயல்படக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியில வந்த ஒரு முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து இருக்கிற ஜாவித் அக்தர் கடவுள்னு ஒருத்தன் கிடையாது, படைப்பாளன் கிடையாதுன்னு பேசுறார். ஒரு 40-50 வயது நெருக்கமானவராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எங்கிருந்து வந்தார்? எப்படி வந்தார்? எப்படி உற்பத்தி ஆனார்? அவரு இங்கதான் இருக்கிறாரு. எங்க இருக்காரு? நம்மோடு இருக்கிறாரு, நம்ம சமூகத்துக்கு இடையில இருக்கிறாரு, நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றாரு, நம்ம பயான்களை கேட்கிறாரு, நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாரு, நம்ம சமூக பழக்க வழக்கங்களை எல்லாம் ஃபாலோ பண்றாரு, பிறநாள் அன்னைக்கு தொழுகைக்கு வந்துடுறாரு. இப்படி இருந்தவர் தான் அவர். இப்படி இருந்த ஒருத்தர் வாதம் பண்ற அளவுக்கு பொது மேடையில் வந்து நின்று கடவுள்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒருத்தர் வந்தாருன்னா அவரெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டாருங்கிறிய இந்த பாடத்திட்டு தான் உருவாச்சு. வெளியில் உள்ள செய்திகளும் அதற்கு காரணம் இருக்கலாம், ஆனால் பிரதானம் சின்ன வயசுல இருந்தே திரும்ப 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 அதை ஊட்டியதன் விளைவு தானே.
நாம கூட கடந்த காலத்துல சில ஆளுங்களை விமர்சனம் பண்ணும் பொழுது ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம். ஆலிம்களுக்கு இந்த மதுகபின் மீது இருக்கிற பற்று பாசம் ரொம்ப அதீதமா இருக்கிறது. அதன் பின்னணி என்னன்னு கேட்டா, விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே மதரசால கொண்டு விட்டு அந்த இமாம் அவங்க எப்படி எப்படி எப்படின்னு அப்படியே ஒரு பெரிய பிம்பத்தை அவன் மூளையில கட்டமைச்சதன் விளைவாக சிந்தனைகளை எல்லாம் ஓரம் கட்டிட்டு அங்க என்ன புகுத்தப்பட்டுச்சோ அதுதான் சரின்னு நம்பி 35 வயசு 40 வயசு 45 வயசு இருக்கிறாரு. சத்தியத்தை உண்மையை புரிஞ்சு கொள்ள முடியாத நிலையில ஒரு ஆலிம் இருக்கிறார். தான் சிறு வயதில் எதை படித்தாரோ, தனக்கு எது கற்பிக்கப்பட்டதோ, தன் மதரசாவில் எது சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, தன் ஆசிரியர்கள் எதை நம்பினார்களோ, எதை பயிற்றுவித்தார்களோ அதுதான் சத்தியம், அதுதான் உண்மைன்னு மதரசாவில் படித்த சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்ட வந்திருக்கிற மார்க்க பள்ளிக்கூடங்களில் படித்த ஒரு மார்க்க அறிஞரின் நிலையை இதுன்னு சொன்னா, நம்ம பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன? நாளைக்கு நம்ம பிள்ளை அப்படி ஆக மாட்டேன். என்ன இருக்கு உங்கள்கிட்ட? எல்லார்ட்டையும் அந்த நம்பிக்கை இருக்கு. வெத்து நம்பிக்கையினால ஃபாய்தா இல்லை. வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு இழப்பு ஏற்பட்ட பிறகு ஐயோ ஐயோன்னு புலம்பி பயன் இல்லை. நம்ம எப்ப நம்பணும்? அதுக்கு தகுந்த காரண காரியத்தோடு என் புள்ள போக மாட்டான் அப்படின்னு நம்பருக்கு என்ன இருக்கு? என் பிள்ளைக்கு நான் டெய்லி பாடம் நடத்துறேன், அவனுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன், ஒவ்வொரு நாளும் அதுல இருக்கிற அந்த அசத்தியத்தை, அதனுடைய ஓட்டைகளை, அதனுடைய தவறுகளை வாய்ப்பு கிடைக்கும் போது அவனுக்கு நான் சுட்டி காட்டுறேன். இவ்வளவு அழுத்தம் திருத்தமா அங்க எவ்வளவு போதிக்கப்படுதோ அதுக்கு இணையாக நான் போதிக்கிறேன், அதை விட ஒருபடி மேலாக நான் போதிக்கிறேன் அப்படின்னு நான் நம்பும் பொழுது என் புள்ள போக மாட்டான்னு நான் நம்புறது நியாயம். நான் ஒரு வேலையும் செய்யல, இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இதை பத்தி அவனுடைய புரிதல் என்ன, நம்பிக்கை என்ன, எனக்கு யோசனையே இல்லை. அதுக்கு அவனுக்கு இப்படி ஒன்று சொல்லி கொடுப்பாங்கப்பா, அது தப்புப்பா என்று சொல்லக்கூடிய அறிவும் எனக்கு இல்லை. என் ஜமாத்துக்கு இல்லை, என் பள்ளிவாசலுக்கு இல்லை, என் மகளால யாருக்கும் இல்லை. எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய என் பகுதி மார்க்க அறிஞருக்கு அது பத்தியான அக்கறையோ சிந்தனையோ தெளிவோ அறிவோ ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஆபத்தான செய்தியை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு உரை நிகழ்த்துவதற்காக சொல்லப்படுற விஷயமாக நீங்க கடந்துடவே முடியாது, கடந்துடக்கூடாது. அல்லது கலக்க சவ்வா அப்படிங்கிறது சாதாரண செய்தி அல்ல. இஸ்லாத்தினுடைய உயிர் நாடி குர்ஆன் நெற்றியிலும் அல்லாஹ் இதுக்கான வாதங்களை, தர்க்கங்களை, சான்றுகளை இந்த ஒரு வசனத்துக்கு அடி விளாசனம் லாஜிக் அவன்தான் படைச்சான் அப்படிங்கிறத. ஏன் அவ்வளவு தூரம் எதுக்கு பாடுபடணும்? ஒரு இடத்துல சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இத்தனை இடத்துல மாறி 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 திரும்ப திரும்ப? ஒரு காலத்தில் இது பேர் ஆபத்தில் முடியலாம் என்கிற காரணத்தினால்தான். அதனால இது ஏனைய குர்ஆனில் உள்ள எல்லாமே முக்கியமானதான். இப்ப நமக்கு இந்த சூழலில் இது ரொம்ப முக்கியமானதாக தெரிகிறது. நாளைக்கு இன்னொருவருக்கு இன்னொரு சூழலில் இன்னொரு வசனம் முக்கியமானதாக இருக்கும். அதனால இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது முக்கியம், இன்றைக்கு நமக்கு இது முக்கியம். நாம் பேச வேண்டிய, நம் பிள்ளைகளோடு பேச வேண்டிய, ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கி பயிற்றுவிக்க வேண்டிய, இந்த வாதங்கள் அனைத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். தவறவிட்டால் பேரளவுக்கு இருப்பாங்க, சமுதாயத்தில் இருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிஜத்துல உள்ளத்துல ஈமான் இருக்காது, இறை நம்பிக்கையில பற்று இருக்காது. ஏன்னா ஒரு விஷயத்துல டவுட் இருக்கும்போது சரிப்பா காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எண்ணத்தை போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றது அவங்க சொல்லட்டும், நம்ம செய்யறது நம்ம செய்வோம் அப்படின்னு இதன் மீது ஆழ்ந்த பற்றில்லாதவர்களாக போய்விடுவதற்கான ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவே அல்லதி கலக சவ்வா, நாம் வாழுகிற இந்த சூழலில், இந்த தேச பின்னணியில், இந்த கல்வி பின்புலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். ஒன்று, இப்போ இந்த வசனத்தின் வழியாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அல்லாஹ்வின் படைப்பு திறனை சிந்தித்தல். அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், அல்லது கலகப சவ்வான்னு படைச்சான், ரொம்ப சூப்பரா, ரொம்ப துல்லியமா, ரொம்ப பொருத்தமா அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய படைப்பு திறனை யோசித்தல். அந்த யோசித்தல்ல ஏற்கனவே சொன்னதை ஒண்ணு நீங்க நினைவுல வைக்கணும். படைப்பை யோசித்தல் அல்ல, படைப்பாளனின் படைப்பு திறனை யோசித்தல். ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. நான் இதை பத்தி யோசிக்கிறேன், ஏப்பா என்ன அழகா சூப்பரா, எங்க ஓட்ட இருக்குன்னு தெரியல, உள்ளுக்குள்ள லைட் எரியுது, ஒயரையும் காணும் ஒன்னையும் காணும், பயங்கரமா பண்ணிருக்காயா, அந்த பயங்கரமா பண்ணிருக்காயான்னு முடியுது இல்ல, அந்த முடிவு தான் மேட்ரு. இது பயங்கரமா இருக்குது, இது சூப்பரா இருக்குது, அதோட முடிஞ்சு போயிடக்கூடாது. இது சூப்பரா இருக்குன்னு சொன்னா இதை பத்தி சிந்திச்சேன், இதை சூப்பரா செஞ்சிருக்கான்னு சொன்னா இதை செஞ்சவனை பத்தி சிந்திச்சேன். எவ்வளவு அழகா செஞ்சிருக்கான் பாரு, எவ்வளவு அழகா செஞ்சிருக்கான் பாருன்னு சொன்னா
நான் செஞ்சவனை யோசிச்சேன், எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னா இந்த பொருளை பத்தி சிந்திச்சேன். பொருள் சிந்தனைக்குரியதல்ல, பொருளின் படைப்பாளன் சிந்தனைக்குரியவன். அல்லது கலக்க, அவன் படைத்தான். அந்த விகுதிதான் படைப்பு அல்ல, படைத்தான். சீராக படைத்தான், செம்மையாக படைத்தான். அப்ப அதன் வழியாக அவனை அறிதல், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதிலிருந்து தவறிடக்கூடாது. இன்னொரு செய்தி, இப்ப இந்த இறைவனின் படைப்பு திறனை குறித்து இந்த வசனத்தின் வழியாக நாம் சிந்திப்பதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நேரடியாக இந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட, இந்த வசனத்திற்கு விளக்கமாக அமைந்த நேரடி செய்தி அல்ல. ஆனா இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு உதவி செய்யும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இதனுடைய எதிர் திசைன்னு சொல்லலாம். ஆனாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டா இதை முழுசா தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், அரபியில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, துஹரஃபுல் அஷ்யாஉ பி அல்தாதிஹா. ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை, ஒன்றின் தன்மையை அதனுடைய எதிர்மறையை கொண்டு முழுமையாக புரிந்து கொள்ளப்படும். அப்படின்னா ஒன்றை அதன் எதிர் விஷயங்களை கொண்டு முழுமையாக புரிந்து கொள்ளப்படும். அப்படின்னா இப்ப நாம ஊட்டிக்கு போறோம், சம்மரு, திருச்சியில இருந்து ஊட்டிக்கு போறோம். திருச்சியில எப்படி இருக்கிறோம்? திருச்சியில சரியான ஹாட், மே மாசம் 30 டிகிரி, 32 டிகிரி, 34, 36, 38, 40 வரைக்கும் கூட வந்துருது. 40 தான் வந்துச்சுன்னா ஒன்றும் அப்படியே கப கப கபன்னு காந்தது உடம்பு. சரி, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோம், குடும்பத்தோட வண்டியில் அள்ளி போட்டு ஜம்முன்னு வண்டியை கிளப்பி நேராக போய் ஊட்டியில் போய் இறங்கணும்னே அப்படியே அந்த குளிர் காத்த ரொம்ப ரம்மியமா, ரொம்ப சுகமா அந்த சுகத்தை ஃபீல் பண்ணுவோம்ல. திருச்சியில இருந்து போனா தான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். லண்டன்ல இருந்து போனீங்கன்னா, ஆஸ்திரேலியால இருந்து போனீங்கன்னா, நம்ம அவனுக்கு வேக்குது, பெருசு மேட்ரு இல்லையே. நமக்கு இந்த ஹார்ட்ல இருந்து அந்த கூலுக்கு போன உடனே அந்த கூலை நம்ம ஃபீல் பண்றோம். பா, உடனே போன மட்டும் எப்படி கிளைமேட் அற்புதமா இருக்குப்பா. ஆக்சுவலி அந்த கிளைமேட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க எதனாலன்னு கேட்டா, நீங்க இந்த திருச்சி ஹார்ட்டில் இருந்ததனால். ரெண்டு நேர் எதிர், ஹார்ட்டும் கூலும் நேர் எதிர். அது உஷ்ணம், இது சூடு, வேறு எதிர். ஆனா அந்த உஷ்ணத்தை தெரிந்த காரணத்தினால் குளிர்ச்சியை அனுபவிக்க முடிகிறது. உஷ்ணம் தெரியாத ஒரு மனிதனால் குளிர்ச்சியை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. பிறந்ததுல இருந்து கூழ்லே உட்காந்துருக்கான், ஆஸ்திரேலியாலே உட்காந்துருக்கான், பனிமலைக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கான், இமயமலைக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கான். அவனை கொண்டு ஊட்டியில விட்டா வெறுப்பாக உட்காந்துருப்பான். இது ஒரு ஊருன்னு வச்சிருக்காங்க, மலைக்கு மேல இருக்கான், இதுக்கு வண்டி கட்டி வராங்களே அவன் பேசிக்கலாம். இங்க பாடுறா, அவன் போடுவான் அவன் ஊருக்கு. மாப்பிள்ள விவரம் தெரியுமா, இங்க இருந்து 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 600, சென்னையில இருந்து கிளம்பி வர வண்டியை போட்டு என்னன்னு கேட்டா இங்க கூலா இருக்குமா, வந்து பாரு வேக்குதுமா. அவன் இவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்குவான். அவனுக்கு இந்த ஊட்டியினுடைய சிறப்பை உணர முடியாது, ஏனெனில் அதன் எதிர்மறை அவனுக்கு தெரியாது. அதைத்தான் அந்த பழமொழி சொல்கிறது, தொகரஃபுல் அஷ்யாஉ பி அல்தாதிஹா. சில விஷயங்களை அதனுடைய எதிர்மறையை கொண்டே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதை முழுசா விளங்கணும், அதை நல்லா தெரியும். அதை தெரிஞ்ச அளவுக்கு உமர் ரலியல்லாஹு ஒரு சூப்பரான கோட் ஒன்று உண்டு. அவங்க சொல்லுவாங்க, ஜாகிலியத்தை அறியாதவன் இஸ்லாத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியாதுமா. அப்படின்னா என்ன? இஸ்லாத்திற்கு எதிரான சித்தாந்தங்கள், பொய்கள், கதைகள், கற்பனைகள், பலவீனமான வாதங்கள், கடவுள் நம்பிக்கைகள், அதை பத்தி சரியா தெரியாத ஒருத்தனுக்கு இஸ்லாம் சரியா புரியாது, இதனுடைய மேன்மை புரியாது, இதனுடைய மகத்துவம் புரியாது. அங்க கடந்து நீங்க வந்தாங்கன்னா அப்படி கொண்டாடும். பா என்னமா இருக்கியா, என்ன தத்துவம், என்ன போதனை, என்னமா இருக்கு தெரியுமா அப்படின்னு மெயின்ஸில் எடுத்துப்போம். அந்த வகையில நாம ஒரு 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 அரசியல் வரலாற்றை பின்னோக்கி ஒரு 200 நூற்றாண்டுகளுக்கு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா இந்த வசனத்தை குறித்த நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதற்குள்ளே நமக்கு ஏற்படும். ஒரு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்துல நம்பிக்கைகள், சித்தாந்த நம்பிக்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த உலகம் உருவானது சம்பந்தமா, படைப்பு சம்பந்தமா என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் உலகம் முழுமை சில விதிவிலக்குகளை தவிர ஒரு சில
சின்ன சின்ன பகுதிகளை தவிர பெரும்பாலும் உலகம் முழுவதும் மத நம்பிக்கைகள் தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருச்சு. 18ஆம் நூற்றாண்டு நீங்க பாத்தீங்கன்னா உலகம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, ஒரு பக்கம் அமெரிக்கா, ஐரோப்பா, ஸ்பெயின், போர்ச்சுகல், இன்னொரு பக்கம் முஸ்லீம் நாடுகள், மத்திய கிழக்கு, மத்திய ஆசியா, மேற்காசியா, தெற்காசியா, இந்தியாவுடைய சில பகுதிகள், இங்கெல்லாம் முஸ்லீம்களுடைய கைகள் ஓங்கி இறை நம்பிக்கை, முஸ்லீம் இறைவனை பற்றி இஸ்லாமிய நம்பிக்கை, அங்கெல்லாம் கிறிஸ்தவ நம்பிக்கை, அங்கேயும் கடவுள் நம்பிக்கை, இங்கேயும் கடவுள் நம்பிக்கை. அதை விட்டு மிச்சம் இருக்கிற சில பகுதிகள் இருந்துச்சு, இந்தியா மாதிரியான பகுதிகள், இதற்கு தென்பகுதியில் இருக்கிற வேறு சில நாடுகள், அங்கெல்லாம் என்ன நம்பிக்கை? அங்கெல்லாம் இந்து மத நம்பிக்கை, பௌத்த மத நம்பிக்கை, கன்பூசியஸுடைய தத்துவம், இந்த மாதிரி உலகம் முழுவதுமே கடவுள் நம்பிக்கைகளால் உலகம் நிறைந்திருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை கடவுள் தான் படைச்சார் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதான் நிலவரம். 19ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்துல நிலவரம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 19ஆம் நூற்றாண்டு என்ன ஆகுதுன்னு கேட்டா, தொழில் புரட்சி உண்டாகிறது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறான்ல, அது வரைக்கும் இருந்த உலகம் அதுக்கு பிறகு 4 கால் பாய்ச்சல பாய ஆரம்பிக்குது. வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 ஆண்டுகள் வளராத ஓடாத ஓட்டத்தை அடுத்த ஒரு 100 வருஷத்துல மனுஷன் ஓடிட்டான். 1000 வருஷம் ஓடி புதுசா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளோ, இயந்திரங்களோ, மனித வாழ்க்கையை மாற்றிய மாற்றங்களோ அடுத்த 100 வருஷத்துக்குள்ள அது மாதிரி பல மடங்கு. அதே 1000 வேகத்துல போனா இது மாதிரி இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சொகுசு இயந்திரங்கள், போக்குவரத்து எல்லாம் இருக்குல்ல, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு இன்னொரு 10,000 வருஷம் தேவைப்பட்டிருக்கும். அப்படியே ஆம நகர்ந்த மாதிரி தான் கண்டுபிடிப்புகள் நகர்ந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சிக்கு பிறகு நிறைய இயந்திரங்கள், எங்க பார்த்தாலும் பெரிய பெரும் தொழிற்சாலைகள், கிராமங்களிலிருந்து மக்களை கொண்டு வந்து இறக்கி விட்டு எக்கச்சக்கமான பேர் பணியாற்ற ஆரம்பிச்சாங்க. நகர்ப்புறத்தில் நெருக்கடி, முதலாளிகளுடைய எண்ணிக்கை பெருக்கம், முதலாளிகள் எல்லாம் தொழிலாளிகளை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சுரண்டல் முறை வேறு, அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கை முறையில சுரண்டல் முறை அதிகரிச்சது. பெருங்கொண்ட பணக்காரர்கள் தங்களுடைய வருமான லாபத்திற்காக வேண்டி நிறைய அநியாயங்களை மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டாங்க. செயற்கையான பஞ்சங்களை உருவாக்குனாங்க. செயற்கை பஞ்சங்கள், பஞ்சம் இயற்கையா வந்தா வேற, செயற்கையா திட்டமிட்டு பஞ்சங்களை உண்டாக்குனாங்க. கொத்து கொத்தாக மனிதர்கள் செத்தாங்க. இந்தியா உட்பட உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொத்து கொத்தாக, கிராமமா, ஊரா மக்கள் மொத்தமா செத்து போனாங்க. நிறைய நெருக்கடிகள், மக்கள் ஒரு வகையான விரக்தியில, ஏன்னா பெரும்பான்மை மக்கள் ஏழைகள், நடுத்தர வர்க்கம், இந்த மாதிரி பெரிய முதலாளிகளிடத்தில் வேலை பார்த்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டணும். இப்படி இருந்த சூழல்ல இதெல்லாம் எங்க நடக்குது? பெரும்பாலும் ஐரோப்பா, அமெரிக்கா, இந்த மாதிரியான நாடுகள்ல தான் இந்த புரட்சி வந்து தொழில் மயமாக மாறி இயந்திரங்கள் உள்ள புகுந்து இந்த மாதிரியான அதனோடு ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் பல்கி பெருகி இருக்கிறது. இப்ப அங்குள்ள மக்களுக்கு இயல்பான ஒரு தேட்டம் இருக்கிறது. நம்முடைய மத தலைமைகள் இதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நம்ம இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாகிறோம், நம்மளை லீட் பண்ணக்கூடியவங்க, நமக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளிகள் நம்மளை இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அரசியல் தலைமை பாதிரிமார்களுடைய கைகளில் தான் இருந்துச்சு. பெரும் தலைவர்களாக, அரசாங்கத்தை வழிநடத்துகிறவர்களாக கிறிஸ்தவ மத போதகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு மேல ஒரு கோபத்துல இருந்துகிட்டு இருந்த அந்த சூழல்ல உலகம் முழுவதும் காலனிய நாடுகள், இங்கிலாந்துடைய காலனி, ஸ்பெயினுடைய காலனி, போர்ச்சுகலுடைய காலனி, அவங்கெல்லாம் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் உள்ள நுழைஞ்சு அந்த நாட்டை தன்னுடைய நாடை கைப்பற்றிக்கிட்டு அங்குள்ள மக்களுக்கு மேல சுமைகளை கொடுத்து வரிகளை போட்டு அடக்குமுறைகளை செஞ்சு அங்க மக்களுக்கும் அவங்களுக்கும் இடையில போராட்டங்கள் வெடிக்குது. நம்ம நாட்டில் தான் போராடினாங்கல்ல, நீ நாட்டை விட்டு வெளியே போ, எங்களை கொடுமைப்படுத்தாத, எங்கள்கிட்ட வரி கேட்காத, நீ யாரு? கடல் இறைவனுடையது. கடல்ல போய் நான் என் வீட்டுக்கு பக்கத்துல கடல் இருக்குது, நான் உப்பு எடுத்துக்கிறேன், நான் உப்பு எடுக்க போனா எனக்கு காசு கொடுத்துட்டு நீ உப்பு எடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுது, ஆங்கிலேய கவர்மெண்ட். மக்கள் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் தானே இந்தியாவில். காந்தியடிகளுடைய தலைமையில் போராட்டம், அதெல்லாம் பெரும் போராட்டம். அப்போ இவங்க எல்லாருமே என்ன நடக்குதுன்னு கேட்டா, உலகம் முழுவதுமே இந்த கிறிஸ்தவ தலைமைகள் மீது ஒரு வகையான அதிருப்தியும் கோபமும் எல்லா மக்களுக்கும் எழுந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கிரேக்கத்திலிருந்து ஒரு தத்துவம் ஐரோப்பாவிற்குள்ளே இறக்குமதி ஆகிறது. அது என்ன கிரேக்க தத்துவம்? வேற ஒன்றுமே இல்லை, பொருள் முதல்வாதம். வார்த்தை கேட்டிருக்கீங்களா? ஓரளவு படிக்கிறவங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை வாசிக்கிற வாய்ப்பு கிடைச்சவங்க,
அந்த மாதிரி ஆட்கள் இதை பத்தி பேசியிருக்க, கேட்டிருக்க, படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிஸ்ட். அதுக்கு யாருக்காவது பொருள் தெரியுதா? பொருள் முதல்வாதம்னா என்ன? மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்ல பிறகு பொருள் என்ன அர்த்தம் என்ன? இது நான் பேசுவது இந்த படைப்பு திட்டம் குறித்த ஒரு சித்தாந்தம். என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க சொன்னாங்க, உண்மை என்பது, சத்தியம் என்பது என்ன தெரியுமா? நாம கண்களால் எதை பார்க்கிறோமோ, நம் புலன்களால் எதை உணர்கிறோமோ, நம்முடைய கருவிகளால் எதை பரிசோதனைக்கு உட்படுத்துகிறோமோ அவையே உண்மை. அதை தாண்டி இருக்கிற எதுவும் உண்மை அல்ல. அப்படின்னா இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இதை படைத்தான் என்று சொல்கிறார்கள். அதை நம் கண்களால் பார்க்க முடியுமா? மூக்கால் நுகர்ந்து பார்க்க முடியுமா? நாக்கால் நக்கி பார்க்க முடியுமா? உடம்பிலே கடவுள் தொட்டு பார்க்கிறார் அப்படின்னு அவரை காற்றை போல தொட்டு உணர முடியுமா? அல்லது நம்முடைய கருவிகளுக்குள்ளே அவரை விட்டு லேபுக்குள்ள கொடுத்து அந்த லேபுக்குள்ள அவரை பார்த்தோம்னா ஓகே இப்படிதான் இருக்கார் கடவுள் என்று தெரிந்து கொள்ள முடியுமா? எதுவுமே முடியாது. அப்படின்னா அது உண்மை கிடையாது. எது உண்மை? எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை தொடுகிறோமோ, எதை உணர்கிறோமோ, எதை ஆய்வு செய்கிறோமோ, எது நம்முடைய அறிவியல் வரையறைகளுக்கு உட்பட்டு ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்புக்கு இருக்கிறதோ அதுதான் உண்மை. அதை தாண்டி இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், ஒரு படைப்பாளன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், அவனால் இது படைக்கப்பட்டுச்சு அப்படியெல்லாம் சொல்றது நம்ப முடியாது. கடவுள் இல்லை என்கிற மறுப்பு சித்தாந்தம், அதுக்கு தான் இந்த பேர் வச்சாங்க. எல்லாம் பொருள். அதை எப்படி வச்சாங்க? பொருள் அப்படின்னா உலகத்தில் இப்ப நீங்க பார்க்கிற பொருள் எல்லாம் அனாதி காலம் தொட்டு இருந்து கொண்டே இருக்கிறார். வானம், பூமி, நட்சத்திரங்கள், இன்ன தாவரங்கள், விலங்கு என்னெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ எல்லாமே ஆண்டாண்டு காலமாக இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. இருந்து கொண்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னா ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. இப்ப நம்ம இறைவனை சொல்றோம்ல, ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறான், அவன் தான் இறைவன் சொல்றோம்ல. அது மாதிரி இவங்க இந்த பொருட்கள் எல்லாமே ஆரம்பத்திலிருந்து இருக்கிற. இடையில வந்தா தப்பா ஒருத்தன் படைச்சான்னு அர்த்தம். இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் இது இல்ல, அதுக்கு பிறகு இப்ப வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப திடீர்னு வந்திருக்கு, யாருமா கொண்டு வந்தான்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் வரல, இது காலாகாலமா இருக்கு. இப்ப இந்த லைட்டு இங்க இல்ல, இப்படி வச்சுக்கங்க, எம்டியா இருக்கு, ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒண்ணு இல்ல, திடீர்னு இப்ப வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, இது யாரு வச்சா? இப்ப ஒரு கேள்வி வருதுல, இல்லாமல் இருந்து வருகிறது. அப்படின்னா நான் தான் ஒன்று, இதை ஒரு வச்ச ஒரு ஆள் இருக்காரு, இதை ஒருத்தர் வச்சிருக்கிறார். எப்படி கேள்வாமாவது? ஏற்கனவே இல்லப்பா இப்பதானே வந்திருக்குது அப்படின்னா யாரோ கொண்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அவர் எதுக்கு வச்சாரு? ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வச்சிருக்காருன்னு அர்த்தம். இல்லாமையிலிருந்து புதிதாக உருவானால், இந்த பொருள் வருவதற்கு முன்பு இங்க ஒரு எம்டி, இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்பதான் ஒருத்தன் உருவாக்கி இருக்கிறான், ஒருத்தன் படைச்சிருக்கான்னு அர்த்தம். இப்ப நாம பார்க்கிற வானம், கோள்கள், இன்னும் நட்சத்திரம், பூமி, சூரியன், சந்திரன், இது எதுவுமே இல்லாமல் இருந்ததே இல்லை. அது அனாதி காலம் தொட்டு இருந்து கொண்டே இருக்கிற. அப்படின்னா எவனும் படைக்கலன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இது இல்லைன்னு சொன்னாதான் படைச்சிருக்கான்னு அர்த்தம். இது ஆரம்பத்திலிருந்தே இருக்குது அப்படின்னா எவனும் படைக்கலப்பா, அது அப்படியே இருக்கு. இந்த படைப்புக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? ஒரு நோக்கமும் இல்லை, இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இந்த பொருள் இருப்பதுல எந்த நோக்கமும் இல்லை, யாரும் படைக்கல. ஏன்னா இது முன்னாடி இல்லாமல் இருந்தது என்று சொல்லுகிற ஒரு ஸ்டேஜ் இல்லை. வாதம் விளங்கிருச்சு தானே? குர்ஆன் வேற ஒரு விஷயத்துக்கு இந்த விஷயத்தை இதை சொல்லுவான். அல்லாஹ் சூரத்து தஹ்ர்ல 76வது அத்தியாயம் நினைக்கிறேன், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இந்த மனிதன் மீது அவன் இன்ன பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடிய காலம் சென்றிருக்கிறதே, அதை அவன் பார்க்கலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாம இருந்தியப்பா, நான் உருவாக்குனேன்ல. மனுஷனை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான். இவங்க இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த கேள்வி கேட்கிறாங்க. மொத்த யூனிவர்ஸ் சொல்றோம்ல, இந்த யூனிவர்ஸ் முதல்ல இல்லாம இருந்துச்சு, அதுக்கு பிறகு இது வந்துச்சுன்னு நீ நிரூபி. அப்படி நிரூபிச்சாதான் ஒருத்தன் படைச்சான்னு அர்த்தம். அப்படி நிரூபிக்கலாட்டி இது யாராலும் படைக்க படலன்னு அர்த்தம்பா. ஆரம்பத்திலே இருக்குது, அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இந்த தத்துவம் கிரேக்கத்திலிருந்து ஐரோப்பாக்குள்ள வருது. ஆல்ரெடி கிறிஸ்தவ மத தலைமை மீது மக்களுக்கு ஒரு கோபம், உலகம் முழுக்க போராட்டம்.
யாருக்கு எதிராக போராட்டம்? எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. இப்ப இங்கிலாந்துக்கு எதிராக நம்ம போராடுறோம்னா மறைமுகமாக அவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள். நாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறோம்ல, ஆங்கிலேயருடைய மதம் என்ன? அவர்கள் கிறிஸ்தவர்கள். போர்ச்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினாங்க, மதம் என்ன? கிறிஸ்தவர்கள். டச்சுக்காரர்களுக்கு எதிராக இந்தியாவில் போராட்டம் நடந்துச்சு, அவங்களுடைய மதம் என்ன? கிறிஸ்தவர்கள். அப்ப இந்த மாதிரி உலகம் முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒரு சித்தாந்தம் வருது. இந்த சித்தாந்தம் இந்த மக்கள்ல பெருவாரியான மக்களை ஈர்க்கிறது. எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நம்ம அவனை எதுக்குறோம், இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா 2 மடங்கு எதுக்கலாம். ஒன்னு அரசியல் ரீதியா எதுக்குறோம், இன்னொன்னு ஆன்மீக. ஏன்னா ஆன்மீக ரீதியா கடவுளால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் படைக்கப்பட்டது இல்லை. இதெல்லாம் இந்த வாதத்தை வச்சு அதெல்லாம் யாரும் படைக்கல, நீ லூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, உன் வேதத்தில் சொல்லப்படுகிறது பொய் அப்படின்னு தர்க்க ரீதியாக நாம நிரூபிச்சு அவங்களுக்கு எதிரான போராட்டத்தை பலப்படுத்தலாம்னு அப்படி ஒரு சிந்தனையில உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. உலகத்தில் சில அரசியல் தலைவர்களுக்கு இந்த கருத்து பிடிக்குது. உதாரணமா ரஷ்யால ஸ்டாலின், லெனின், அந்த மாதிரியான தலைவர்கள் அவங்க ஆமா இதை வச்சோம்னா நல்லா தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வார் யாருக்கு நடந்துச்சு? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக 2 பேர் தான். 2 பேர்ல யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற போராட்டம் நீண்ட நெடிய காலமாக நடந்து ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுடைய கை ஓங்கிடுச்சு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அந்த போரை நோக்கி தான் அடுத்த கட்டமா யாரு லீட் பண்ண போறாங்கிற கேள்வியை நோக்கி தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா ஈரான் அடி விழுந்திருக்குல்ல, ஈரான் அட்டாக் பதிலடி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வோட துஆ செய்யுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. உண்மைக்காக சத்தியத்திற்காக நிற்கிற மக்கள், பலவீனமான மக்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரணும். அல்லாஹ் நீ அவங்களுக்கு உதவி செய் அப்படிங்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல முன்வைங்க. வஜஅல்னா மில்லதுன்க வலியா வஜஅல்னா மில்லதுன்க நசீரா. யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து பொறுப்பாளரை கொடு, பாதுகாவலரை கொடு, உன் புறத்திலிருந்து உதவிகளை கொடு, உதவியாளரை கொடு. என்ன ஆகும்னு தெரியல, எப்படி போகும்னு தெரியல. ஒரு பக்கம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வருகிறது. அமெரிக்கா போட்ட அவனுடைய வேவு பார்க்கிற அந்த வேவு விமானத்தை, ஆளில்லா விமானத்தை அப்படியே அழகா கோழி குஞ்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டான் ஈரான். பாத்தீங்களா செய்தி படிச்சீங்களா? மிரண்டு போயிட்டான். இந்த ஆளில்லா விமானத்தை கண்டே பிடிக்க முடியாம அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இது வரைக்கும். இந்த விமானம் ரேடார்ல சிக்காது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி உலகத்துல எந்த நாட்டுக்குள்ள போனாலும் எந்த நாட்டுக்காரனும் நம்ம ஆளில்லா விமானத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற திமிரில தான் அனுப்பி விட்டான். இவன் இங்க உட்காந்துக்கிட்டு அதை கண்டுபிடிச்சோன்னா அதை சுட்டு வீழ்த்தினா சிக்கனா போயிரும்னு அதனுடைய நெட்வொர்க்குக்கு மெசேஜை கொடுத்து, மெசேஜ் எப்படி நீ சேஃப்டியா நம்ம லேண்டுக்குள்ள வந்துட்டுப்பா அப்படின்னு இங்கிருந்து மெசேஜ் போகுது. அந்த மெசேஜ் போன உடனே மேல நிக்கிற அமெரிக்க கல்லப்பை என்ன பண்ணிட்டான், சல்லுன்னு நம்ம லேண்டுக்கு வந்துட்டோம்னு கீழே இறங்கிட்டான். ஆளு மூளை கிடையாதுல்ல, மிஷின் தானே, சொல்றது நம்ம தானே. அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி மெசேஜ் போனோடனே அப்படி கீழே இறங்கிடுச்சு. அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு வந்த கோழி குஞ்சு தூக்கி இந்த மாதிரி. இப்போ உள்ளுக்குள்ள இப்போ அவன் முடிச்சுக்கிட்டு நிற்கான். ஆஹா எல்லா மேட்டரும் மாட்டிருமே, எப்படி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டான், என்ன சிக்கல் எப்படி அப்படின்னு. நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்லவர்களின் கை ஓங்குகிற செய்திகளும் வருகிறது. ஆனாலும் எப்படி போகும், என்ன மாதிரி போகும் தெரியல. அல்லாஹ்வுடைய உதவி வேணும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். ஓகே, அது ஒரு பக்கம். இந்த மாதிரி அப்போ கோல்டு வார் நடக்கிறது, பனிப்போர் நடக்கிறது. 19ஆம் நூற்றாண்டுடைய துவக்க காலம் எப்படி நடக்குது? அமெரிக்காவா ரஷ்யாவா? இப்ப ரஷ்யா என்ன பண்றான், அமெரிக்காவிலும் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவனும் இதை ஏற்றுக்கொள்கிறான். ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறார், லெனின் ஏற்றுக்கொள்கிறார், சீனாவுடைய மாவோ, பெரும் தலைவர்கள் பல பேர் பல நாட்டில் இந்த சித்தாந்த ஏத்துக்கிறாங்க. குறிப்பாக அந்த பீரியட்ல காரல் மார்க்ஸ் வரார், அவருடைய நண்பர் எங்கெல்ஸ் வரார். இப்போ உலகம் முழுக்க கம்யூனிசம்னு பேசுறாங்கல்ல, அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய மூலவர்களாக கருதப்படுகிற காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், அவங்க இந்த விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தங்களுடைய போராட்டத்துக்கு இதை வலிமையா மாத்தினாங்க. மதம் என்பது அரசியல்வாதிகளுடைய அதிகார பீடத்திற்கு, அநியாயத்திற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மதம் என்பது அபின், அது ஒரு போதை, அது பொய், கடவுள்லாம் கிடையாது. அதுக்கு இதை ஆதாரமா வச்சு அவர் பயான் பண்ண ஆரம்பிச்சார். நிறைய எழுதி தள்ளினார். உலகம் முழுக்க அந்த செய்தி போய் சேர்ந்துச்சு. அப்படி உலக எல்லா பக்கத்திலையும் இந்த சூழல்ல இந்த கருத்து சொல்லப்பட்டது. ஆல்ரெடி மத நம்பிக்கை இருக்குது, கடவுளால் படைக்கப்பட்டதா உலகம் பிரபஞ்சம்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனா 19ஆம் நூற்றாண்டுடைய துவக்க காலம், அதனுடைய சூழல், அதனுடைய அரசியல் பின்புலம், அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம், இது எல்லாம் இந்த தத்துவத்தை ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு, இது டெவலப் ஆகிறதுக்கான ஒரு நல்ல சூழலா அமைஞ்சிருச்சு.
அதனுடைய தொடர்ச்சியில உள்ளதுதான் டார்வின். பரிணாம கோட்பாடு சொன்னாரு டார்வின், அது இதனுடைய தொடர்ச்சி தான். கடவுளா ஒண்ணு படைக்கலப்பா, இப்படித்தான் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பொருள் ஆதி காலம் தொட்டு இருந்துச்சு. இப்படி இந்த பொருளிலிருந்து பொருள், அதிலிருந்து அது, அதிலிருந்து அது, அதிலிருந்து அது, அப்படியே டெவலப் ஆகி அப்படிதான் இந்த உலகம் இருக்குது. படைப்பாளனால் இந்த உலகம் படைக்கப்படவில்லை என்பதை அவரும் சொன்னாரு. அறிவியல்ங்கிற பேர்ல சொன்னாரு. அதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட் சிந்தனை இல்லாம மேலோட்டமா அன்னைக்கு இருந்த அறிவை கொண்டு சில சொன்னாரு. நிறைய மக்கள் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்குமே சொல்லிட்டு எல்லா பகுதிகளிலும் அதை அதை இறக்குமதி பண்ணினாங்க. இந்தியாவும் அதை இறக்குமதி பண்ணிடுச்சு. இந்திய பாடத்திட்டத்துக்குள்ளே வந்துச்சு. உலகத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் மிகச்சில இஸ்லாமிய சிந்தனை கொண்டிருக்கிற நாட்டின் பாடத்திட்டங்களை தவிர அங்க தொலைச்சு போவான், பெரம்பு எடுத்துருவான். மனுஷன் குரங்குல இருந்து வந்தானா வெளுத்துருவான். வெளுத்து அந்த கேள்வி அங்க வரும், அந்த பாடம் அங்க உண்டு. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்? மனிதன் எந்த குரங்குல இருந்து வரலாம், இறைவனால் படைக்கப்பட்டவன், அந்த ஆதாரத்தை அந்த பிள்ளைங்க எழுதுவாங்க. அங்குள்ள எக்ஸாம்ல அங்க டிக் எப்படி விழும்? மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான், மண்ணின் பண்புகள் மனிதனிடத்திலே இருக்கிறது, மண்ணிடத்திலே இருக்கிற மூலக்கூறுகள் அனைத்துமே, மண்ணிடத்திலே இருக்கிற தனிமங்கள் அனைத்துமே எல்லாமே மனுஷனுக்குள்ள இருக்குது. மண்ணுக்குள்ள தங்கம் இருக்கு, மண்ணுக்குள்ள வெள்ளி இருக்கு, மண்ணுக்குள்ள இரும்பு இருக்கு, மண்ணுக்குள்ள பாஸ்பரஸ் இருக்கு, மண்ணுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கு. இறைவன் சொல்றது மாதிரி கரெக்டா இருக்குதுப்பா, மண்ணிலிருந்து வந்த மனுஷன் அப்படிங்கறத உறுதி பண்ணுதுன்னு அந்த பாடத்திட்டத்தில் இருக்கும். அதை எழுதுவான், டிக் போடுவான், மார்க் வாங்குவான். இஸ்லாமிய நாடுகளை தவிர உலகத்தின் பெரும் பகுதிகளில் இந்த சித்தாந்தம் தான் இருக்கிறது. இப்படித்தான் இது டெவலப் ஆச்சு. இந்த வரலாற்று பின்னணி, உலகம் இறைவனால் படைக்கப்படல, தானாக தோன்றிய தான் தோன்றி என்ற கருத்து அதுக்கு முன்னாடி கிடையாது. உலகத்துல 18ஆம் நூற்றாண்டுக்கு 19க்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுக்க கடவுள் நம்பிக்கை தான். அதுக்கு பிறகுதான் இப்படியான ஒரு அரசியல் சூழலின் காரணமாக இந்த சித்தாந்தம் உலகம் முழுக்க பரவுச்சு. ஓகேயா? பரவிடுச்சா? ஒரு நூற்றாண்டு காலம் இந்த செய்தி சக்க போடுதா? எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா? 20ஆம் நூற்றாண்டு பிறக்கிறது. 1920களை உலகம் கடக்கிறது. 22, 26, 29 உலகத்திலே மிகச்சிறந்த விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், இயற்பியலாளர்கள், இந்த வான்வெளியை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பெரும் பெரும் விஞ்ஞானிகள் அன்றைக்கு புறப்படுத்தி பல்வேறு ஆய்வுகளை உலகத்திற்கு முன்வைக்கிறார்கள். எப்போ? 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டுனா 19ஆம் நூற்றாண்டு கடந்து 1900 தாண்டி 1900 வந்துட்டா 20, 1800 19, 810 அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு, 910னா 20ஆம் நூற்றாண்டு, 2010னா 21ஆம் நூற்றாண்டு. இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்தில் உலகத்தின் சில மிகச்சிறந்த இயற்பியலாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வருகிறார்கள். பல்வேறு கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டு அறிந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை சொல்லுகிறார்கள். அந்த ஆராய்ச்சி முடிவுகள் அனைத்துமே இந்த செய்திகளை ஒரு நூற்றாண்டு காலம் உலகம் முழுக்க நம்பப்பட்டு பேசப்பட்டு பரப்பப்பட்டு வந்த இந்த பிரபஞ்ச படைப்பாளன் இல்லை என்கிற தத்துவத்தை சுக்குநூறாக உடைத்து போடுகிற அற்புதமான கண்டுபிடிப்புகள் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வந்து குமிய ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒண்ணு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பள்ளிக்கூடத்திலே இருக்குது. ஆனா அதுல உள்ள சிக்கல் என்னன்னா, இதையும் சொல்லலாம் அதையும் சொல்லலாம், எதை எதுக்கு சொல்லுதுன்னு தெரியாமலே சொல்லலாம். இப்ப நான் சொன்ன உடனே நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க பாருங்க, ஆமாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இயல்பான பள்ளிக்கூடம் போனேன், காலேஜ் படிக்கிறேன், ஒரு வகுப்புல வந்து 8th 9th படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் பிக் பேங் தியரி. ஆமா, தலையாற்றியதானே தெரியும், பெரும்பாலும் தெரியும். வெகு சிலருக்கு பெரியவங்களுக்கு அதை தெரியாத இருக்காது, பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் பெருவெடிப்பு கொள்கை. ஓகே தானே? தெரியும் தானே? பெருவெடிப்பு கொள்கை. இது என்ன பெருவெடிப்பு கொள்கை? இது 1900 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்தில் இந்த செய்தி கண்டுபிடிக்கப்படுகிறது. இது ப்ரூஃப், இதுவும் ஆத்தன்டிக்கானது, சந்தேகத்துக்கு இடம் இல்ல. இது என்ன சொல்லுச்சு? ஆரம்பத்துல உலகம் இப்படி தோன்றதுக்கு முன்னாடி ஒரு அனாதி காலமாக ஒண்ணுமே இல்லாம, பிரபஞ்சம் என்ற ஒன்றே இல்லை, டைம் என்ற ஒன்றே ஒன்று இல்லை, காலம் என்கிற ஒன்றே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இல்லாமல் இருந்த நேரத்திலே திடீரென்று ஒன்று வெடித்தது ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அந்த வெடிப்புக்கு பிறகுதான் இன்னைக்கு நாம பார்க்கிறது உண்டாயிருக்கு. அது எப்படி என்ன இதெல்லாம் விளக்க முடியாது, அது நீங்க அந்த புக்கத்தை வாங்கி படிச்சுக்க வேண்டியதான்.
அதுல அவங்க சொல்ல வந்தது அந்த பெரு வெடிப்பு கொள்கை. அப்படி வெடிச்சதுல அதை புரிஞ்சுக்கிறதே கூட கொஞ்சம் சிரமம். இப்ப வெடிச்சது அப்படின்னா குர்ஆன்ல அது வருகிறது. 21வது அத்தியாயத்துல சூரத்துல் அம்பியா அவள 30வது வசனம். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன சமாவாதி வல் அர்து கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா. இறைவனை மறுக்கிறவர்கள் அவர்கள் பார்க்கவில்லையா? அன்ன சமாவாதி வல் அர்து, வானங்களும் பூமியும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, நாம் தான் அதை பிளந்து பிரித்து எடுத்தோம் அப்படிங்கறத அவங்க பார்க்கலையா, சிந்திக்கலையா? இவனுக்கு கேட்ட மாதிரியே இருக்கு. அந்த காலத்துல இவனுக்கு கேட்டாதான் தெரியல, ஆனா இன்னைக்கு இவனுக்கு கேட்ட மாதிரியே இருக்கு. குர்ஆன் சொல்லுகிறது. அறிவியல் இப்போ ஒன்னா இருந்ததை பிரிக்கிறது அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உருண்டையா இருந்துச்சு. அப்படிதான் கற்பனை பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய உருண்டையா இருந்துச்சு, டமால்னு வெடிச்சு அது தனித்தனியா போயிடுச்சு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க பெரிய உருண்டையாலாம் இல்லப்பா, அதனுடைய வேல்யூ 0. சூரியன் அவ்வளவு பெருசு, சந்திரன் இருக்கு, பூமி இருக்கு, வியாழன் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தா அவ்வளோ பெரிய உருண்டை இருந்துச்சு, டம்முன்னு வெடிச்சு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் போச்சு. அப்படி இல்ல, அந்த வெடிச்சதுல வெடிச்ச பொருள் இம்மா பெருசா இல்ல, இத்தனோண்டி. எத்தனோண்டி? 0. அத்தனோண்டி தான். 0 எத்தனோண்டி? 0 எத்தனோண்டி? கற்பனை பண்ண முடியல. அறிவியலாளர்கள் இதை சொல்கிறார்கள். இப்படித்தான் நிகழ்ந்தது, இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. அப்படி வெடிச்சதுப்பா, வெடிச்சு செதறினா அப்ப அதுக்கு முன், அந்த வெடிப்பு நிகழ்வதற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று இல்லவே இல்லை சொல்லிட்டு அதை விட பியூட்டியான விஷயத்தை இன்னும் அவர் விளக்கிறார். குறிப்பா ஆண்ட்ரோ லிண்டே என்கிற ஜெர்மன் இயற்பியலாளர் நினைக்கிறேன், அவர் அநேகமா ஜெர்மனா தான் இருக்கணும். அவர் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப அற்புதம். அன்றைய உலகத்துல சக்கபோடு போட்ட கேள்வி. இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை நம்புகிற மக்கள் தூக்கி திரிஞ்சு அந்த தலையை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க அந்த ஆள் கேட்ட கேள்வி என்ன கேட்டா தெரியுமா? வெடிச்சு செதறி உண்டானது, அதுல ஒண்ணு நிரூபணம் ஆயிடுச்சு, என்ன இல்லாம இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னா புதுசா ஒருத்தன் படைச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகே, கன்ஃபார்ம். ரெண்டாவது, நீ சொல்ற மாதிரி அவன் சாதாரண படைப்பான் இல்லடா, அந்த வெடிச்சதுல அதுல இருக்கிற துல்லியம் இருக்குதுல, அந்த துல்லியம் இருக்குத, இப்படி ஒரு துல்லியம், இப்படி ஒரு திட்டமிடல், ஆகப்பெரிய ஜீனியஸ், ரொம்ப பெரிய அறிவு ஞானமும் படைத்த ஒன்றிடம் இருந்தே தவிர, ஒரு சக்தியிடம் இருந்தே தவிர இவ்வளவு துல்லியம் நிகழ்ந்திருக்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எப்படி தெரியுமா? இப்படி வெடிக்குதுலப்பா, வெடிச்ச உடனே இந்த ஸ்பேஸ் இங்க அங்க அங்கன்னு எல்லா பக்கமும் டெவலப் ஆகி பல்வேறு பொருட்கள் இப்படி பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குல்ல. இப்படி பிரிஞ்சு போகும்போது எல்லாம் சேர்ந்து இந்த பிரிவுக்கு ஒத்திசைந்து செயல்படுகிறது. இந்த ஒத்திசைவு எப்படி நிகழ்ந்தது? நீ சொல்ற மாதிரி சும்மா நடந்துச்சு, தானா நடந்துச்சு, திட்டமிடாம நடந்துச்சு, ஏதோ நடந்துச்சு அப்படின்னா குண்டை கமண்டை இருக்கணும், எல்லாம் ஒரே சீரா. அது எப்படி வரும்? இப்படி டெவலப் ஆகி அப்படியே பிரியுது. அப்படி பிரியறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சாதான் கரெக்டா பிரியும். இப்ப நம்ம இங்க நெருக்கமா உட்கார்ந்துருக்கோம் வைங்களேன். நெருக்கமா உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தர் கையை காலை நீட்டி இப்படி உட்கார நினைக்கிறேன். பக்கத்தில் உள்ள நாம என்ன செய்வோம்? கொஞ்சம் இடம் கொடுத்து, பாய்க்கு கால் வலிக்கு போல இருக்கு, நமக்கு அறிவு இருக்கிறதுனால, சிந்தனை இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நோட்டிக்குவோம், இப்படி கொஞ்சம் நோண்டுக்குவோம். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்குவார். அக்கம் பக்கத்தில் உள்ளது கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்கலாட்டி, ஒரு சோறுக்கு இடையில உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் கையை நீட்டு நினைச்சா பாய்க்கு கால் வலிக்கு போல இருக்கு, சோறு கொஞ்சம் செங்கல் மேலே ஏறிக்குமா? இப்ப அவர் கேட்கிறாரு, இந்த பிரபஞ்சத்துல இது வெடிச்சு செதர்ந்து உருவாகும் பொழுது எல்லாம் அப்படியே வழி கொடுத்து ஈவனா ஒரே மாதிரி எல்லாருமே வழி கொடுத்துச்சப்பா. இப்படி எல்லாத்தையும் வழி கொடுக்க வச்ச தானா இப்படி நடக்கும்? எவனோ ஒருத்த உட்கார்ந்து ஆர்டர் போடாம எப்படி நடக்குது? ஆண்ட்ரோ லிண்டே கேட்ட கேள்வி உலகத்துல சக்கமோடு போட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பதிலே சொல்லாம வாய் மூடி இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல, அது வேற விஷயம். அதை தாண்டி இன்னும் சொல்றாரு, அந்த துல்லியங்களை ஒண்ணு ஒண்ணா விளக்குறாரு. துல்லியம் எவ்வளவு துல்லியம் தெரியுமா? ரொம்ப பெர்ஃபெக்டா வெடிக்குது. வெடிச்சா என்ன நிகழுமோ அப்படி நிகழல. வெடிச்சுதான் பிரபஞ்சம் உண்டாச்சு, ஆனா வெடிச்சா என்ன நிகழணுமோ அப்படி நிகழ. வெடிக்கிறது எடுத்துக்கோமே, பலூன் இருக்கு,
ஒரு ஆள் வாங்க, வாங்க தம்பி, வாங்க ஜெயிர் வாங்க, ஊதுங்க. மக்கள் பார்க்குற மாதிரி ஊதுங்க. ஊங்க 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 ஊங்க. கொஞ்சம் பயம் வந்துடும். வெடிச்ச உடனே டக்குன்னு மூஞ்சில செதறிடுமே, அடிச்சிருமே. வேற யாராவது பலூன் எக்ஸ்பெக்ட் இருக்கீங்களா? இன்னொரு ஆள் வாங்க, அவருக்கு தம்மு போயிடுச்சு. இன்னொரு ஆள் ஊதுங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? இங்க ஒரு துண்டு, அங்க ஒரு துண்டு, அங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு, இங்க ஒரு துண்டு வெடிச்சிச்சா? வெடிச்சா இப்படித்தானே ஆகணும். வெடித்தல் இப்படித்தான் நிகழணும். இருக்கிற உருப்படியா இருக்கிற ஒரு பொருள் உருப்படியெல்லாம் போயிடும், அதான வெடித்தல். வெடியெல்லாம் வைக்கிறாங்க, அழகா நீட்டா உள்ளுக்குள்ள அடுக்கி மருந்து இருந்து எல்லாம் நீட்டா இருக்கும். பத்த வச்ச உடனே வெடிச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, தூள் தூளா செதறி போயிடுச்சு. அதானே இப்படிதான் நடக்கணும். அவர் சொல்றாரு, இப்படி நடந்திருந்தா சரிங்களா, ஆனா அப்படி நடக்கலையப்பா. இப்படி வெடிக்குது. வெடிச்ச உடனே ஒரே நேரத்தில் ரெண்டு நடக்கிறது, ரெண்டு விசை, ரெண்டு போர்ஸ். அது என்ன ரெண்டு போர்ஸ்? வெடிக்கிறது என்பது ஒரு போர்ஸ் தான். உள்ள போய் தள்ளுவது தான் வெடித்தல். உள்ள இருக்கிறத வெளியே தள், பக்கத்தில் இருக்கிற தூரமா தள், வெளியே தள்ளுகிற போர்ஸ், இது வெடித்தல். ஆனா இங்க என்ன நடக்குன்னா, இந்த தள்ளுகிற போர்ஸ் நடக்கிற அதே செகண்ட்ல இழுக்கிற போர்ஸும் சேர்ந்து நடக்குது. கிராவிட்டி போர்ஸ், ஈர்ப்பு விசை. தள்ளுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதுக்கு இங்கிலீஷ் ஒன்று சொல்லுவாங்களே, இருக்கிற மாதிரி தள்ள. ரெண்டு விஷயத்தை தமிழே வச்சுக்கோமே, அதுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியலாட்டி அப்படிதான் சொல்லிடணும். இப்படியே தள்ளிக்கிட்டே போனா உடையும். உடைஞ்சிருச்சு. அது உடையிற அதே செகண்ட்ல கொஞ்சம் கூட முன்பின் இல்லாம அப்ப இன்னொரு விசை செயல்படுகிறது. அது இழுக்கிற விசை. அது என்ன விசை? அப்படியே பிரிகிற ஒவ்வொன்றையும் துல்லியமா அங்கங்க 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 பேக் பண்ணி ஒன்னா இணைச்சு அப்படி தேவைப்படுற மாதிரி கரெக்டான இடத்துல கொண்டு நிப்பாட்டு. 10 துண்டு தாறுமாறா போற மாதிரி போக விடல. இது 10 துண்டா போக கூடாது, 8ஆ தான் போகணும், 9ஆ தான் போகணும். அந்த 9ல ஒன்னு பெருசா இருக்கணும், ஒன்னு சிறுசா இருக்கணும், ஒன்னு பூமிக்கு பக்கத்துல இருக்கணும், ஒன்னு பூமியோட தூரமா இருக்கணும், ஒன்னு மையத்துல இருக்கணும், ஒன்னு ஓரத்துல இருக்கணும், ஒன்னு ஹார்டா இருக்கணும், ஒன்னு லேசா இருக்கணும், நடுவுல எப்படி இருக்கணும், சைடுல எப்படி இருக்கணும், எல்லாம் பிளான் பண்ணி துல்லியமா பிரியுது. உடைதல் என்பது நிகழ்கிற, வெடித்தல் என்பது நிகழ்கிற அதே தருணத்திலே இணைதல் என்கிற ஒரே நேரத்தில் ரெண்டு நடக்குது. அந்த ரெண்டின் துல்லியத்தை சொல்றார் அவரு. துல்லியம் எப்படி தெரியுமா? துல்லியத்துக்கு ஒரு அளவு சொல்றாங்க. நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் இயற்பியலாளர், பிரபலமானவர் தானே, அவரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய புத்தகத்தில் அக்செப்ட் பண்றார். அவருடைய கருத்து உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்படுகிற கருத்து. அந்த 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 இடைவெளி, அந்த துல்லியத்தை சொல்றாரு. குவிண்டில்லியன் அப்படின்னு ஒரு நம்பர்கள் சொல்லுவோம்ல, 1 2 10 100 1000 10,000 லட்சம் கோடி, 10 கோடி 100 கோடி மில்லியன் ட்ரில்லியன். அதுக்கு பேர் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சரி சொல்லிக்கிங்க, நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும் அல்ல தெரியலன்னு சொல்லணும். ஏன்னா அது எனக்கு தெரியும். நீங்க சொன்னதுக்காக வேண்டி அது சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நம்பரை சொல்றாங்க, அதுக்கு பேர் குவிண்டில்லியன். மில்லியன் ட்ரில்லியன் அந்த லைன்ல குவிண்டில்லியன். இந்த குவிண்டில்லியன் என்னப்பா அப்படின்னு கேட்டா, 10 போட்டு 10க்கு பக்கத்துல 18 சைபர் போட்டுருங்க. 10 போட்டு 10க்கு பக்கத்துல 18 சைபர் எவ்வளவா இருக்கும்? எவ்வளவாவது இருந்துட்டு போகுது. அவங்க சொன்னபடி குவிண்டில்லியனா இருக்கு. ஓகேயா? சரி, ஓகே. குவிண்டில்லியன். இந்த குவிண்டில்லியனை எதுக்கு சொல்றாருன்னா, இது உடைச்சு செதற அந்த நேரத்துல ஒரு செகண்ட்ல ஒரு குவிண்டில்லியன் அளவிற்கு ஒரு செகண்ட பங்கு வைக்க சொல்றார். ஒரு செகண்ட் எத்தனையா பங்கு வைக்கலாம்? ஒரு செகண்ட் ஒரு நொடி, வினாடி. ஒரு செகண்ட பங்கு வைக்கலாம். எத்தனையா பங்கு வைக்கலாம்? 2 3 5 10 2 வைக்கலாம். மனுஷனுக்கு அவ்வளவுதான் முடியுது, அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு செகண்ட் உடைச்சி பெருசா ஒரு செகண்ட் உடைச்சா அதுல என்ன வேலையை செஞ்சிட முடியும்? சரி, ஒரு செகண்ட்ல என்ன வேலை செய்ய முடியும்? என்ன வேலை செய்யறது?
ஒரு செகண்ட் ஒரு 2-3 செகண்ட் சேர்ந்தாலும் என்ன செய்யலாம்? கண்ணு சிமிட்டலாமா? கண்ணு சிமிட்டலாம். உட்கார்ந்தே இருக்கலாம். அந்த செகண்ட்ல தானே இருக்கிறோம். உட்கார்ந்து எந்திரிக்கும் போது கூட ஒரு செகண்ட்ல முடியுமான்னு தெரியாது. உட்கார்ந்துகிட்டே இருந்தா செகண்ட் கிராஸ் ஆகி போயிரும்ல. அதை செயல்ல சேர்க்க முடியுமான்னு தெரியல. சரி விட்டுருவோம். சிலது நமக்கு கால்குலேட்டே பண்ண முடியாது. ஆனா இறைவனுடைய படைப்பு பிரம்மாண்டம் இருக்கிற ஒரு செகண்டுக்குள்ள என்னவெல்லாம் எல்லாம் நடத்துறான் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒண்ணுல இருந்து ஒரு சின்ன உதாரணம். தேனி இருக்குல்ல, தேனி ஒரு செகண்ட்ல அது பறக்குதுல, ரெக்கையை அடிச்சு பறக்குதுல. ஒரு செகண்ட்ல ஒரு தேனி எத்தனை தடவை ரெக்கையை அசைக்க தெரியுமா? 230 தடவை. அதை எல்லாத்தையும் ஜூம் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே காட்டுறான். இந்த ஒரு செகண்டுக்குள்ள எவ்வளவு நடந்திருக்கு பார்த்தா 230 அடிச்சிருச்சு. கற்பனை பண்ணுங்க கொஞ்சம். தேனியை விடுங்க. இன்னொரு ஐட்டம் இருக்கு, பயங்கரமான ஐட்டம். உலக நாடுகள் எல்லாம் வருஷம் ஒரு 100 வருஷமா அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தினான். ஆனா ஒன்னும் அசைக்க முடியல. என்ன சொல்லுமா? கொசு. சூப்பர். ஒரு செகண்ட்குள்ள கொசு வந்து ஒயின்னு சத்தம் போடுதா? அது என்ன ஸ்பீக்கர் வச்சிருக்கான், அல்லது சத்தம் போடுறதுக்காண்டி வருதா, அல்லது எழுப்பி விடுறது வருதா? என்ன சத்தம் அது? இந்த ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை அடிக்குதுன்னு பார்த்தா ஏறத்தாழ 600 தடவை ரெக்கை அடிக்கணும். சுபஹானல்லாஹ் வந்தே தீரும். சுபஹானல்லாஹ் வந்தே தீரும். அல்லாஹ் சொல்ற மாதிரிதான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கிறவர் சொல்லுவாரு, சுபஹானக, இறைவா நீ தூயவன், இதனை வீணா படைக்கல. மா ஹலகத ஹாதா பாத்திலா. ஒரு செகண்ட்ல 600 நம்பர் சொல்ல முடியுமா உங்களால? 600 2 செகண்ட் ஆயிரும். வெறும் நம்பரை சொல்றதுக்கு டைம் இல்ல. அந்த நம்பருக்குள்ள அதுக்குள்ள இத்தனை முறை ஒரு செயலை செய்து முடிக்கிறது என்றால் எத்தனை பெரும் வேலை, எத்தனை பெரிய நுணுக்கம், எத்தனை பெரிய படைப்பு. இப்போ அது மாதிரி ஒளி இருக்கு. ஒரு செகண்ட்ல ஒளியினுடைய டிராவல், வெளிச்சம், லைட் இருக்குல்ல, ஒளி ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண தெரியுமா? நம்ம ஒரு செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுவோம்? அதெல்லாம் சொல்லவே முடியாது. உட்கார்ந்தே இருக்கிற டிராவல் வேணா முடியுமே தவிர டிராவல் கிடையாது ஒரு செகண்ட்ல. ஆனா ஒளியினுடைய டிராவலை பத்தி அறிவியலாளர் சொல்றாங்க, 2,09,792 கிலோமீட்டர். 2 வருஷமா ஒரு செகண்ட்ல வெளிச்சம் ஒளி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதுன்னா ஒரு செகண்ட்ல 7 தடவை பூமியை சுத்திடும். இப்ப நம்ம டார்ச் லைட் அடிக்கிறோம்ல, இப்போ ஒரு லைட் கையில போன்ல லைட் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த லைட்டை இப்ப நான் இதன் மீது அடிக்கிறேன்னா நான் இங்கிருந்து இதை திருப்புகிற நேரம் தான் நேரமே தவிர நான் திருப்பி முடிக்கிறதுக்கு முன்னாடியே லைட் இங்க வெளிச்சம் போயிடும். இதனுடைய வெளிச்சம் சோத்துல அடிக்கும். நான் இப்படி திருப்புறதுக்குள்ள அங்க போயிடும். இன்னும் பவர்ஃபுல்லானது அடிச்சா எங்க போகணும் அங்க போயிடும். செகண்ட்குள்ள போயிடும். இங்கிருந்து அங்க போய் சேர்றதுக்கு டைம்லாம் எடுக்காது. ஏன்னா ஒரு செகண்ட்ல வெளிச்சம் எவ்வளவு தூரம் போகுதுன்னா ஏறத்தாழ 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவான். இப்ப இவர் இங்க கதைக்கு வர்றாரு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு செகண்ட 10 போட்டு 18 சைபர் போட்டா எவ்வளவோ அத்தனை நம்பரா உடைச்சி, நம்ம 2 உடைக்கிறதா 30 உடைக்கிறதா 300 உடைக்கிறதான்னு பேசுறோம். மொத்தத்துல எத்தனையோ உடைக்கிறாங்களாம் விஞ்ஞானிகள். 10 போட்டு பக்கத்துல 18 சைபர் போட்டா எவ்வளவோ அத்தனை பங்கா ஒரு செகண்ட உடைச்சி, அந்த செகண்டுக்குள்ள அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் அளவுக்கு கூட இடைவெளி இல்லாம இது நிகழ்கிற தள்ளுதல் நிகழ்கிற அதே நேரத்தில் இணைதலும் நிகழ்ந்து 2 பக்காவா இவ்வளவு துல்லிய எப்படி யாரா பிளான் பண்ணா? ஏனோ தானோ என்று தான் தோன்றியாக நிகழ்கிற ஒன்றில் இப்படி நிகழ முடியுமா? ஒரு குவிண்டில்லியன் நம்பர் கூட, அளவு கூட, டைம் கூட நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல, ஒரு செகண்ட் கூட தாமதிக்கல. அங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது.
மைக்ரோ செகண்ட் தாமதிக்கிறோம் சொல்ல முடியாது. இது என்ன மைக்ரோ, இது என்ன மைக்ரோல சேரும்? இத்தனை துல்லியமான ஒரு படைப்பு பின்புலத்திலே ஒரு திட்டமிடல் இல்லாமல், ஒரு படைப்பாளன் இல்லாமல் எப்படி நிகழ முடியும்? படைப்பாளன் தான் படைத்திருக்கிறான், ஏனெனில் இல்லாமையிலிருந்து வந்திருக்கிறது. அந்த படைப்பாளனும் சாமானியமாக படைக்கவில்லை, ஆகச் சிறந்த படைப்பாளன். 2 செய்திகளையும் திருக்குர்ஆன் ஒரே நேர்கோட்டிலே இணைக்கிறது. அல்லது ஹலக ஃபஸவ்வா, அவன்தான் படைத்தான், துல்லியமாக படைத்தான். இன்னும் அந்த படைப்பின் பிரம்மாண்டங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.